இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மாறி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண் தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. பாரு சந்தோஷ், உங்க அப்பா நல்லது பண்றாரு எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நாங்க எல்லாருமே இருக்கோம். எங்க வீட்டில் ஒரு விஷயம் சொல்றாங்க, அது நல்லதா கேட்டான்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் தராங்கல்ல. இப்போ என்ன பண்ணணுங்கிற நீ ஏன் இப்படியே பழகிட்டேன்னு கேட்குறேன், புரியுதா? அவர் இவ்வளோ நாள் ஏதோ படிக்க சொன்னாரு, படிக்கும்பொழுது உனக்கு இதுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு நீ சொன்ன. அப்பா நான் இது படிக்கிறேன்ப்பா, இது படிச்சா இப்படி இருக்கும்பா அப்படின்னு நீ சொன்ன. அப்போ கூட உங்க அப்பா என்ன கேட்டாரு? எது படிச்சா காசு சம்பாதிப்பேன், எது படிச்சா உருப்பிடுவேன், எது படிச்சா எனக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு தானே அவரோட கேள்வி இருந்தது. பத்தாக்குறைக்கு மாச சம்பளம் இப்பவே நீ நல்லா தான் கொடுத்துட்டு இருக்க, புரியுதா? இன்னும் அதிகமா சம்பளம் வருதா இல்ல மறைச்சிட்டு என்கிட்ட கொடுக்குறியான்ற லெவலுக்கு தான் அவர் இருக்காரு. டேய், நான் இவங்கள மாதிரிலாம் பேச வரல. உன் லைஃப் அப்படியே உங்க அப்பா அம்மா வீடு அப்படியே போயிடுச்சு. நான் தப்பும் சொல்லலை. நீ யார்கிட்டையும் ஒழுங்கா பேசின்னு தொலைக்க மாட்டேன். எங்கள்கிட்ட பேசினாலும் இன்னும் முழுங்கி தான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் உனக்கு ஃபியூச்சர் நல்லபடியாக அமையணும். ஃபியூச்சர் மீன்ஸ் உன் ஒய்ஃப் நல்லபடியாக அமையணும். அவங்ககிட்டயாச்சும் நீ ஃப்ரெண்ட்லியாக மனசு விட்டு பேசி உன் சந்தோஷத்தை ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். உன் கஷ்டத்தை ஃபுல்லாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். புரியுதா? என்ன நாங்கள் மட்டும் பேசிட்டே இருக்கோம், நீ கம்முன்னு உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம்? எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், எல்லாம் மண்டையில் ஏறுதுன்னு அர்த்தம். பட் அதுக்கு அவுட்புட் வருமாடா? இங்கே பாருங்க, நீங்களாம் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் ஊன் கேட்டுக்கிறேன். மற்றபடி அதுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணணுமா பண்ண வேணாமா நான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் முடிவே பண்ண மாட்டியே. தெரியுதுல முடிவு பண்ண மாட்டேன்னு, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், அவ்வளோதான். இப்போ இப்படி தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லலை, இப்படியே நான் பழகிட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு இது போதுன்னு சொல்கிறேன். எந்த ஒரு லைஃப் எங்கள் அப்பா அமைச்சு கொடுத்தாலும் அதில் நான் வாழ்ந்துப்பேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இங்கே பாரு சந்தோஷ், எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் சொல்லிட்டேன். நானும் அதை தாண்டா சொல்கிறேன். எல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் அது பழகிடும். சி வாய மூடுறான், இவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க பாரு சந்தோஷ், உனக்கு விருப்பம் தானே உங்க அப்பா அமைச்சு கொடுக்குற வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழ்ந்துப்பேன்னு நினைக்கிறதானே? ஆமாம், நினைக்கிறதுனால தானே கம்முன்னு இருக்கேன். சரி, நினைக்கிறதுலாம் கம்மன் இருந்ததுலாம் கரெக்ட் தான். என்கிட்ட வந்து உங்க பாட்டி இந்த மாதிரி கல்யாணம் முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்லாம் பேசினல. ஏன் அப்படி பேசும்பொழுது உனக்கு இந்த மாதிரி வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லல? சொல்லுங்க, கேட்குறான்ல, சொல்லுங்கன்றேன். ஏன் சொல்லலை அப்படின்னா, ஏதோ அவங்க எப்பவும் முடிவெடுத்து பண்ணுறது தானே, பண்ணும்போது உங்களுக்கே தெரியதான் போகுது. அதையே நான் சொல்லிக்கிட்டு இதோ இப்போ ஆர்குமெண்ட் பெருசாச்சுல, அந்த ஆர்குமெண்ட் நான் சொன்னோடனே ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்களா எப்படின்னு தெரிஞ்சுட்டு கேட்க வருவீங்க, அப்போ பேசிக்கலாம் தான் இருந்தேன். இதுக்கு அர்த்தம் அது கிடையாது, புரியுதா? அது கிடையாதுண்ணா, விருப்பம் இல்லாத ஒன்றத்தை பற்றி ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு தான் அர்த்தம். விருப்பம் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? விருப்பம் இருந்தால் நீ தான் சொல்லியிருந்திருப்பியே. விருப்பம் இல்லாததுனால தான் அமைதியாக இருக்க நாங்களா கேட்குற வரைக்கும். இப்போ உனக்கு கூட தான் வீட்டில் உங்கள் பாட்டி மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னோடனே நீ ஒத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்க. சரி, ஒத்துக்கிற அப்படின்னா விருப்பம் இல்லாமல் ஒத்துக்கிறேன்னு அர்த்தமா? எப்படியும் அந்த கல்யாணம்லாம் நெருக்கட்டத்தில் வரும்பொழுது மாப்பிள்ளையை நீ பார்க்கும்பொழுது பேசி பழகும்போது தானே உனக்கு ஒரு விருப்பம் வரும். என்ன சொல்ல வர? அதே மாதிரி எனக்கும் கல்யாணம் பேச பேச கல்யாண பொண்ணை நான் பார்க்க அவள் கூட வாழறப்போ எனக்கு அது பழகிடும், அவளை பிடிச்சிரும். அப்போ நான் விருப்பமாக பேசுவேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். வாய மூடுறீங்களா இல்லை எழுந்து போட்டுமா? எங்கள்கிட்டலாம் நல்லா வாய்க்கழிய பேசிடுன்னு, ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் பேசுறாத. எங்கள் வீட்டில் பேசுகிற அளவுக்கு சுச்சுவேஷன் அமையல, என்னை யாரும் கஷ்டப்படுத்தலை, அதனால நான் பேசல. உங்ககிட்டையும் பேசக்கூடாது, அமைதியாகவே தான் இருக்கணும்னா சொல்லிடுங்க. உங்கள்கிட்ட பேசும்போது நான் அமைதியாக இருந்துக்கிறேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, சூப்பரு, பதில் ஆப்டாக தான் இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது யோசிக்கிறப்ப. அதனால் நம்ம இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடுவோம். எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். இன்னும் ஆகலை, பிஃபோராக சொல்லி வைக்கிற மச்சான். நீ தான் வரப்போகிற பொண்ணை பார்த்துப்பேன், புரிஞ்சுப்பேன், வாழ்ந்துப்பேன் அப்படின்லாம் கதையே சொல்லியிருக்கே. அதனால பெஸ்ட் விஷஸா பிஃபோரே வச்சுக்கண்ணா. நான் கூட மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப். அப்போ நானும் சொல்கிறேன், லே வரப்போகும் திருமணத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பதனால் உங்கள் எதிர்நோக்கி வரும் உங்கள் மணப்பெண் உங்களுக்கு பிடித்தவராக அமையட்டும் என்று மனதார இந்த ஈஸ்வரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷ், இப்போ நீ என்ன சொல்ல போற? உன் மனசுக்கு நீ சந்தோஷமா இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு யோசிக்காத. உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையும் நீ நினச்சிட்டு இருக்கும்பொழுது, உனக்கு பிடிச்சவங்களாவே உன் லைஃப்பில் வருவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபே அமையும். அப்படி அமையலனாலும் அந்த லைஃப்பை நீ மாற்றிப்பேன். என்னோட ரெக்வஸ்ட்லாம் ஒன்றே தான், வரப்போகிற பொண்ணை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸ்டார்டிங்லேருந்து மனசு விட்டு பேசி 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ரன் பண்ணுங்க, அவ்வளோதான். சே, செம்ம அட்வைஸ்னா. அவ சொல்றதே ஃபாலோ பண்ணு, லைஃப் அப்படியே கேரேட்டா போகும். இந்த பூமியில எப்ப வந்து நீ போறந்த, என் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்ச, அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான். உசுரே போகுது வந்துட்டா நீ கொஞ்சம் சுழி கையில. ஓ மாமன் தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணி கோயில. ஆமா, கரெக்டா தான் பாடுறீங்க. அப்படியே சாருக்கு ஏத்த மாதிரி ஒரு லைன் பாடுங்க, ஏன்னா அடிப்பம்பு கால் வந்தாச்சுன்னா. அது நம்ம பேப்பரு மிஸ்டர் இளமாறன், இப்ப நான் பாடுறேன்னா
பாடுங்க. அக்கறை சீமையில் நீ இருந்தோம் ஐவீரல் தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழமொன்னு தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. இங்க பாருப்பா சந்தோஷ், உனக்கும் இந்த இளமாறனுக்கும் சேர்ந்து அடுத்த லைனை நான் டெடிகேட் பண்றேன்னு. பாடுங்க பாடுங்க. உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல, மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல. தவியா தவிச்சேன் உசுத்தாடம் கெட்டு தெரியுதடி, தைலாங்குருவி என்ன தள்ளி நின்று சிரிக்குதடி. இந்த மம்மதுக்கு இருக்கு தீருமா அடி மந்திரிச்ச விட்ட கோழி மாறுமா ஏன் மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிடுமா. இல்ல மன்னிக்க சான்ஸ் இல்ல, ஏன்னா இன்னைக்கு பண்ண சம்பவம் அப்படி. தயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா. ஏய், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒழுங்கா தானே கிளம்புனீங்க, வர்ற வழியில என்ன எழுற? ஏன்டா வேணும்னே இந்த பிள்ளைகிட்ட வம்பு எடுத்துட்டே இருக்கேன். ஆனா அப்புறம் எதுக்குடா காலையில போய் உட்காந்து அந்த பேப்பர் எடுத்துட்டு வர லெட்டர் எடுத்துட்டு வந்து படிக்கிற, எல்லா கர்மத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறதானே. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய வச்சு செய்யற தெரியுமா? எனக்கும் அதுதான் மாறா புரியல. நீ எதுக்கு போய் வெயிட் பண்ற? அந்த புள்ளையார் கழுத்துல இருக்கிற மாலையை எதுக்கு எடுத்துட்டு வர? அந்த லெட்டர் எல்லாம் எதுக்கு படிக்கிற? அந்த புள்ள ஆசையெல்லாம் ஏன் நிறைவேற்றி வைக்கிற? ஆனா அந்த புள்ளைய தான் ஊர்லயே வெறுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். அந்த புள்ளைய பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு விழுற மாதிரி அந்த புள்ளைய டைரக்டா திட்டாம கூட இருக்கிற எல்லாரையும் திட்டுற. ஆனா அந்த பிள்ளைக்கும் தெரியுது நீ அந்த பிள்ளைய தான் திட்டுறன்னு. நான் யாரையும் திட்டவில்லை ஐயா. இப்ப உன் உருட்டை எங்க வேணாலும் உருட்டு, என்கிட்ட உருட்டாதானே. நீங்க கூட தான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உருட்டுறீங்க. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து முன்னாடியே வந்து ஒரு அசம்பிளியை போடுறீங்க. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க பேச்சுவார்த்தையை போடுறீங்க. பட் அதுக்கெல்லாம் எதுவும் காரணம் கிடையாது அப்படின்னு நீங்க இந்த செகண்ட் வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க. நான் ஏதாவது உங்களை வற்புறுத்தினா மேலோட்டமா கேள்வி கேட்டேன், நீங்களும் மேலோட்டமா பதில் சொன்னீங்க. நான் அதை நம்பிட்டு சிவனேன்னு தானே படுத்திருக்கேன். டே இங்க பாரு, நான் பேசுறது வேற, நீ பேசுறது வேற. என்ன நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் மட்டும் ஏன் உங்களிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். புரிகிறதா உங்களுக்கு? இங்க பாரு ராகவி, 2 நாய் நாசமா போகுது, அது மட்டும் உனக்கு தெரியுமா? அதான் எப்போவே தெரியுமே. டேய், அந்த பிள்ளை எப்பவுமே காலையில வந்து 2 பேப்பர் வாங்கும். அது என்னன்னு தெரியலடா, A4 ஷீட்ல எழுதினாதான் லெட்ரு கரெக்டா விநாயகர் படிப்பார்னு சொல்லிட்டு காலையில கோயிலுக்கு போகும்போது தான் அந்த 2 பேப்பர் வாங்கும். இஸ் இட்? ஆமா மச்சான், A4 ஷீட்ல தெளிவா தான் லெட்டர் எழுதுதுன்னு, அதனால தான் படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஒரு வேலை வீட்டில் கிடக்கிற குப்பை பேப்பர்ல எல்லாம் எழுதுனா புள்ளியார் வேண்டுதல் நிறைவேற்ற மாட்டாருன்னு நினைச்சிருச்சேன்னுவோ. பட் மிஸ்டர் இளமாறன், நீங்க எதை 7:30 எழுதிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் விஷ்ணு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த புள்ளையும் நாங்க 2 பேரும் கிளம்பணும்ல வேலையை முடிச்சுட்டு, அப்போ வந்து 2 பேப்பர் வாங்கிட்டு போச்சு. டேய், அப்ப இழுத்து 7:30க்கு சாயந்தரமான போட போதா? அப்படிதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒவ்வொரு துக்கத்திலையும் இருக்கும்பொழுது ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அவங்க எழுத்து பேச மாட்டாங்க. யார் திட்டினாங்களோ, யார் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்களோ அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட்டை காலையில ஒரு வாட்டி முறையிடுற மாதிரி ஈவினிங் ஒரு வாட்டி போய் பிள்ளையார்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது அதிகபட்ச கஷ்டம் இருக்கும்போது. இப்போ இன்னைக்கு உன்னை பத்தி அந்த பிள்ளை கழுவி ஊத்துறத நீயே லைவா படிச்சிருவாங்கிற. எஸ் ஆஃப் கோர்ஸ். லே, எப்படி நம்ம சந்தோஷ்க்கு கல்யாணம்னு சொல்றோமோ, ராகவிக்கு கல்யாணம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அந்த பிள்ளை எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த பிள்ளைக்கும் கல்யாணமா? செம கல்யாணம் வேறையா? ஐயோ கடவுளே, நார்மலாவே பஞ்சாயத்தை கேட்க முடியல, இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற பஞ்சாயத்தை வேற கேட்கணுமா? ஏமாச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் லெட்டர் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? படிக்க முடியாது தான். ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டை பற்றிலாம் அந்த பிள்ளை எழுதும். இவ்வளோ நாள் பேப்பரில் பேனா இல்லைன்னு சொல்லிச்சு வாங்கி கொடுத்துட்டேன். நடுவில் டைவர்ஸ் வேணும்னு ஏதாவது கேட்டுச்சுன்னு வச்சுக்க, அது எப்படி ஒன்றாலும் வாங்கி தர முடியும்? ஏன் கரும்பு பிடிச்ச நாய்ங்களா, எதுக்குடா வாழ போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைக்கு டைவர்ஸ் வேணுன்றதை பற்றி பேசுறீங்க? ஏன்னா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகிறது அப்படிப்பட்ட ஆள் தானே மச்சான். இவ்வளோ நாள் பொறுமையாக தானே வாழ்ந்துச்சு, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் அவனை திருத்தி எடுத்து வாழ்ந்துரும். அதாவது நம்ம சந்தோஷ் என்ன சொல்றாப்படி, அவர் மாதிரியே அந்த பிள்ளையும் வாழ்ந்துக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? நம்ம ஊர்ல 2 தியாக சுடர்கள், ஒன்று சந்தோஷ், இன்னொன்னு தன்வி. ஏலே, இப்ப பாரு, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறதோ இல்ல அடிப்பப்புக்கு தண்ணி பிடிக்க வரதோ பெரிய பஞ்சாயத்து கிடையாது. அந்த கிழவிங்களாம் ஒரு கவுன்சிலிங் போடும் போறேன். அதை கேட்க தானே ஈவினிங் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்து கேட்டு போறோம். எம்மா, தன்வி தண்ணி நின்று போச்சடா, ஏன் லேட்டா வந்த அன்னைக்கு? ஏக்கா, தண்ணி நின்று போச்சா? காலேஜ் விட்டு வரதுக்கே நேரம் ஆயிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து துணியெல்லாம் துவச்சு போட்டு சாம கழுவி வச்சுட்டு வந்தேன். ஐயோ, தண்ணி பிடிக்காம போனா திட்டுவாங்களா? இது ஏன்டி இப்படி பயந்து செத்துக்கிட்டு இருக்க? அக்கா, பயம்லாம் இல்ல, லேட்டா வந்தது ஏன் தப்பு தானே? ஏடி, வீட்ல இருந்து லேட்டா வந்தது உன் தப்பு இல்ல, வீட்டுல வேலை இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி ஆயிடுச்சு, அப்படி சொல்லு. அம்மா தன்வி, நம்ம ஊர் ஆயிரு, அதான் சோசியமும் பாப்பாரு, அவர் உங்க வீட்டு பக்கம் போனாரு. என்னடி கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்களா? கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் பாட்டி, உண்மையிலே எங்க வீட்டு பக்கம் சோசியரா போனாரு? கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்து குரங்கு கையில பூமாலைய கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்கு. அப்படி இல்லக்கா, வேற எப்படிடி? கேலிக்கு அஞ்சாத ஓனானும் விதிக்கு அஞ்சாத பொண்ணும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது விதி இல்ல, சதி. சீன சக்கரை திங்க வேண்டிய வாயில வேப்பங்கொட்டையை திணிக்கிறாங்க. மயிலாடுற இடத்துல வான்கோழி ஆடிச்சான். வைரத்தோடு வைக்கிறதுக்கு மண்பானையில மூடி செஞ்சு மூடி வச்சாங்களாம். அந்த கதையா இருக்கு பிள்ளை உன் கல்யாண பேச்சு.
கண்ணுல ஊத்துற நெய்யை எடுத்து காதுல ஊத்துற கதையா? ஊரு மெச்ச வேண்டிய பொண்ணு இன்னைக்கு உதவா கரைக்கு வாக்கப்பட்டு கொடுக்க போறாங்க. அத்தை பையனை கட்டிக்கலாம், அதுல ஒண்ணும் வம்பு தும்பு இல்ல. ஆனா அந்த அத்தை பயலால நீ வாழ போறியா, வாழ்க்கையை தொலைக்க போறியான்றதுதானே நியாயமான கதை. ஏலே எங்க கிழவி எங்க போனாலும் 4 பழமொழியை தூக்கிட்டு பத்தியா? ஏண்டா இப்ப என்ன சொல்ல வருதுங்க இதுங்கெல்லாம்? பழமொழியை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. அந்த பழமொழி மூலயமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கிளி போல பிள்ளையை வளர்த்து குரங்கு கையில் கொடுக்க போகிறார்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது, தெரியுதான்? அவன் ஒரு உதவாக்கார, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ தொடர அடிமை வாழ்க்கை இன்னும் கேவலமா தொடரும் அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஆனா தெரிஞ்ச அந்த பிள்ளை ஏன் அமைதியா இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேதானே. அதுக்கு பேர் அமைதி இல்ல. தோ நம்ம சந்தோஷ் இருக்காருல்ல, அந்த மாதிரி எதையும் தாங்கிக்கலாம், எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவம். அது வர்றதுக்கும் நம்மளுக்குலாம் ஒரு டேலண்ட் வேணும்னு. ஏண்டா சந்தோஷம் இருந்தாலும் சரி, வாயை திறந்து சொன்னா 4 பேர் கேட்க தான் போறோம். அதே தன்வியா இருந்தாலும் சரி, ஊருக்குள்ள அவளுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவ வாயை திறந்து இவன் கொடுமை பண்றான், எங்க சித்தி கொடுமை பண்றாங்கன்னு சொன்னா கேட்க தானே போறாங்க. டேய், நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ஊர்க்காரங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ள மட்டும் ஒரு நாள் அழுதுட்டு என்னை என் சித்தி கொடுமை பண்றாங்க, என்னை என் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிச்சுன்னா அதிகபட்சமா அந்த ஊர் என்ன பண்ணும்? சரிம்மா உன்னை காப்பாத்துறோம் அப்படின்ற பேர்ல கதையா கட்டுமே தவிர அந்த பிள்ளைக்கு நியாயத்தெல்லாம் வாங்கி தராது. அதனால இப்ப என்ன சொல்ல வர? அப்படியே அந்த பிள்ளை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டேன்னு சொல்றியா? நான் என்ன கேட்குறேன், அந்த புள்ள இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கு. நீ வேலைக்கு போன்னு சொல்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கோ ஆள் கிடையாது. அந்த புள்ள விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த ஊரே கதின்னு இருக்கு. நீ சொல்ல இந்த மாதிரி 4 பேர் வந்து கேட்கறாங்க, 4 பேர் அவ கண்ணீரை துடைக்கிற மாதிரி பேசுறாங்க. பட் யாராவது வழி சொன்னாங்களா? சரி, இப்ப நம்மளா இருக்கோம்ல, நம்மளெல்லாம் அந்த பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்கு. சரி, இவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்போம்னு கேட்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த புள்ள மனசுக்குள்ள ஏதோ வச்சிருக்கு, அவ்வளவுதான். அது வேணும்னு எல்லாம் இதுக்கு ஒத்துக்கவும் இல்ல, வேணும்னு எல்லாம் பேசாமலும் இல்ல. அந்த புள்ள பேசுற இன்னைக்குதான் என்ன உண்மைன்னு புரியும். சந்தோஷ்க்கு டஃப் கொடுக்கும் போலயே வாய் திறக்காம. ஏடி அப்ப ஐயர் போயிருக்காரு அப்படின்னா பரிச்சு முடிச்சோடனே கல்யாணமா? அப்படிதான்க்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கல்யாணத்துல உனக்கு விருப்பமா ராசத்தி? விருப்பம் இல்லைன்னுலாம் சொல்றதுக்கு இல்ல பாட்டி, இதுதானே எனக்கு வாழ்க்கை. வேற யாரு பாட்டி எனக்குன்னு இருக்கா? என்னதான் எங்க அத்தை அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒரு பாதுகாப்பா தானே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இல்லைன்னா உள்ள பாதுகாப்பா நான் இருக்க முடியுமா? படிக்க தான் முடியுமா? படிக்கிறதெல்லாம் சரிதான், அந்த நியாயத்தெல்லாம் சொல்லாத. படிக்கிறதுக்கு காசு யார் தரா? ஏதோ ஒரு சுயநலத்துக்காக அவ படிக்க வைக்கிறா, இல்லைன்னா அப்படியே அவ காசை கொட்டி படிக்க வச்சு கிழிச்சிருவாளோ? கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுனால ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றாங்க. ஏதோ கொஞ்ச நெஞ்ச காசு தானே கட்ட வேண்டியது வருது. அதுவும் அவன் எங்க கட்டுறா? உன்னை சிறுப்பா சிரிக்க வச்சு பேசி கீசி தானே கட்டுறா. பாட்டி படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைக்கலாம், அதெல்லாம் தாண்டி எனக்கு பாதுகாப்பா இருக்காங்கல்ல பாட்டி. என்னை எப்பயும் பத்திரமா பாத்துக்கிறாங்கல்ல. ஆமா, உன்னை திட்டி உன்னை ஒரே இடத்துல உட்கார வச்சு எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு உன் உடம்புல இருக்கிற சத்தை பூரா புழிஞ்சிட்டு அவங்க கொடுக்குற பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்தான் அத்தா. அதெல்லாம் எனக்கு தெரியலக்கா. எங்க அத்தை எனக்கு வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க. என் மேல பாசமா இல்லைனாலும் எனக்கு பாதுகாப்பா இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்பேன். என்னவோ போ. அந்த புள்ள சொல்றதுல ஒரு விஷயம் கண்டியா? என்னத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்கப்ப? அவங்க அத்தை பாசமா இல்லைனாலும் பாதுகாப்பா இருந்திருக்காங்கன்னு சொல்றா. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? நீயே சொல்லு. அவன் நியாயம் வேணும்னு ரோட்ல நின்றுருந்தாலோ இல்லை ஊர் மக்களை எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாலோ என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஒரு நாளைக்கு நியாயம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தை ஊத்தின கூழ கொஞ்சம் ஊற்றி இல்லைன்னா பார்த்துருந்துருக்க போறாங்க, இல்லை பாதுகாப்பாக தான் இருந்திருக்க போறாளா? பொம்பளை பிள்ளை பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருந்து அவளுக்கான காரியத்தை சாதிச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால அவள் அங்கேருந்து படித்து ஆளாகிட்டா. இதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் தான், ஆனால் அவள் மனசுக்குள்ளன்னு ஏதோ ஒரு முடிவு இருக்கு. அதை வெளியே தான் சொல்ல மாட்டுது அந்த புள்ள, நல்லா தெரியுது. உண்மைதானடா அவன் சொல்ற மாதிரி. அந்த பிள்ளை நியாயம் கேட்டு வெளியில வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க எல்லாரும்? ஒருவேளை ஐயோ பவன் சாப்பாடு போட்டிருப்பாங்க, ஒரு நாள் அவளுக்கு பறிஞ்சு பேசியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்க போயிருந்திருப்பாங்க? இல்ல அந்த பிள்ளை தான் பாதுகாப்புக்கு எங்க போயிருந்திருக்கும் சொல்லு? எல்லாமே கரெக்டு தான், பட் இப்போதான் படிச்சிருச்சுல்ல, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்ல. முடிவு எடுக்கலாம் தான், பட் அந்த புள்ள எல்லாத்துக்கும் சம்மதம் நான் பார்த்து இருந்துக்கிறேன்னு தானே சொல்லுது. ஒரு வேளை சந்தோஷ் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கான வாழ்க்கைய அவ மாத்தி அமைச்சுப்பாளோ என்னவோ. கற்பனை கோட்டைகள் கட்டுங்க, கற்பனை கோட்டைகள் தான், ஃபுல்லாவே கற்பனை கோட்டை தான். என்ன ஆம்பா, நீ தான் யாருக்குமே தெரியாம மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காதல் கோட்டை கட்டிட்டு இருக்கியே. அந்த காதல் கோட்டையில வேணா இளவரசியா கூப்பிட்டு வந்து உட்கார வையன், பாதுகாப்பா பாத்துக்கலாம். உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் கேக்குறேன், புரியுதா? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான். பொண்ணு டேய் தம்பி பாவண்டானா? அவன்னா நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை, அவங்க அத்தையும் மாமங்காரனையும் எடுத்து. ஏண்டா அந்த பிள்ளைய பத்தி லெட்டர் படிக்கிறது நீ, கஷ்ட நஷ்டத்தை கேட்கறது நீ. அப்படி இருக்கும்பொழுது நீ ஒரு முடிவு எடுக்கலாம்ல. இங்க பேரு நான் ஏதோ சுவாரஸ்யத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன். எமோஷனலாம் இருக்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே ஸ்கிப் பண்ணிடுவேன் லெட்டரை. ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி அந்த மட்டும் தான் படிப்பேன். மற்றபடி யாரோட குறையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் படிக்கல. அப்ப உங்க மனசுல காதல் கொட்டை இல்ல? இல்ல. ஏன்ப்பா சந்தோஷ் உன் மனசுல? ஏய் ஏன் ஈசு, இதுங்கெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டுது. ஏன் உனக்கு எனக்கும் கடவுள் ஆளே அனுப்பலன்னோ? அதாண்டா எனக்கும் தெரியல. என் ஆள் எங்க இருக்கானே தெரியல தெரியுதா, உனக்கும் ஆள் எங்க இருக்கானே தெரியல தெரியுதா. ஆண்டி ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் ஒரே டைம்ல ஆள் அனுப்புவாரோ?
டேய் அப்படி அமிச்சா இதுங்கள மாதிரி ஒத்துக்காமலாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம 2 பேரும் ஒத்துக்கணும் புரியுதா? இவங்க தான் நம்ம ஆளுன்னு கண்ணில் பட்ட உடனே கப்புக்குன்னு பிடிச்சி கயிறை பிடிச்சி மேலே ஏறி காதலை சொல்லிடணும். டெஃபினெட்லின்னா ஏன்டா வால் வந்தா நீ கண்டுபிடிச்சிருவியா? கண்டுபிடிச்சிருவேன். தோ இவனுங்களுக்கு கொடுத்த மாதிரிலாம் தோ பின்னாடி உட்காந்துருக்கு இந்த பிள்ளைக்கு கொடுத்த மாதிரிலாம் எனக்கு பெரிய க்ளூலாம் கடவுள் கொடுக்க தேவையில்ல. அப்படியே கடவுள் ஸ்ட்ரைட்டாக வந்து இவ தாண்டா வாழ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு பிரைட்னஸ் வரும் பாரு ஒரு பிள்ளைய பார்க்கும்போது. பார்க்குறேன் என் லைஃப்லேயும் என் ஹீரோ வரும்போது கடவுள் பெட்டர் மாஸ் லைட் போடுறாரா இல்லை குண்டு பல்பு போடுறாரா இல்லை டிப் லைட் போட்டாச்சு எனக்கு தெரிவிக்கிறாரான்னு பார்க்குறேன்னு. இப்போ அடங்காதுங்க போல. ஏம்மா அட்மினே இதுங்க 2த்துக்கு ஃபர்ஸ்ட் ஆள் அனுப்பி வை, அதுக்கப்புறம் எங்கள் கதையை ஓட்டலான்னா. நடிச்சிருவீங்க என்ன சந்தோஷ், நடிச்சிருவீங்க. ஈஸியாக கடவுள் கொடுக்குற பொருளோட வேல்யூ உங்களுக்குலாம் புரியவே மாட்டேது, புரியுதா? வாயை மூடுங்கடா, சும்மா ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. இங்க வந்தது நம்ம என்ஜாய் பண்றதுக்காக. டைம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா வேற கத்துவார், நான் கிளம்புறேன்னா. நீங்க கிளம்ப முடியாது மிஸ்டர் விஷ்ணு. ஏன் நம்ம 2 பேரும் லெட்டர் கலெக்ட் பண்ண போகணும்ல. இப்பதானே ஈஸி சொல்லுச்சு 2 A4 ஷீட் வாங்கிட்டு போனோன்னு. உனக்கே ஓவரா இல்லையாடா? எந்த பதிலும் சொல்லி தொலைக்க மாட்டேன். ஆனால் இப்போ எதுக்கு அந்த லெட்டர் எடுக்க போகிறேன்? இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனை கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் உணர்வாரோ. கேட்க முடியாதுடா டே ஃபர்ஸ்ட்லேருந்தா. ராகவி என்ன கிளம்புறேன், வரியா இல்லையா? கிளம்பலாண்டி. ஏறுமா ஏந்திரி, காலை மறுத்து போச்சு. சந்தோஷ ஐ லவ் யூ டா. ஏந்திரி. பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் சந்தோஷ் தெரிவிக்கவில்லை. நான் ஐ லவ் யூ சொல்வேன் என்றுதான் அவர் காத்து கொண்டிருந்தார். அதனால் தான் இப்பொழுது அவருக்கு நான் ஐ லவ் யூ சொன்னேன். ஆச்சு நான் கூட ஐ லவ் யூடா. ஏறுமைங்களா? ஆச்சு ஏறுமா சொல்லக்கூடாது, லவ் யூ சொல்லு. கொஞ்சம் கொலா விடுவானுங்க அப்படியே. லவ் யூடா மச்சான். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம், புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய், ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ, நீ இல்லை என்றால் எங்கே போ. தன்வி எப்ப குடத்தை எடுத்துட்டு போன? இப்பதான் வரேன். மாமா தண்ணி வரல மாமா, அதான் பக்கத்து தெருவுலையாச்சும் அந்த அடி பம்பில் வருதான்னு பார்த்தேன். அங்கேயும் பாதி கூட தான் வந்துச்சு, ஃபுல்லாக கிடைக்கல. தண்ணி கிடைக்கலையா? அத்தை வீட்டில் வேலையை முடிச்சுட்டு லேட்டாக போனல, அதனால தான் கிடைக்கல. வீட்டில் வேலையை முடிக்க எம்மா நேரம் ஆச்சு, அதான் முடிச்சிட்டியே. வேணாம் மினிக்கிட்டு போகிறதுக்குள்ள லேட் ஆயிருக்கும், தண்ணி நின்றுருக்கும். எம்மா இந்த வார்த்தையை மட்டும் உன்னை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவ தலை சீவாம கொள்ளாம தான் இருக்கா. ஆனா இந்த மாமனுக்கு பிடிக்கும் தான் அவ தலை சீவி பூவு போட்டுலாம் வைக்கிறான், புரியுதா? எப்பா நான் ஒன்றும் பேசலன்னு கல்யாணம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வக்காலத்து வாங்குறியா? எம்மா வக்காலத்து வாங்குறதுக்குன்னு பேசல, உடனே நீ நியாயத்தை வேற பக்கம் திருப்பிடாத, புரியுதா? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்றேன், அதனால அவ அப்படி இருக்கா. மத்தபடி இவ மினுக்கிறான்லாம் நீ சொல்லாத. இப்ப கூட நீ தலை சீவாதன்னு சொன்னாலும் அவ தலை சீவாம தான் கிடக்க போறா, பூ வைக்காதன்னு சொன்னாலும் பூ வைக்காம தான் கிடக்க போறா. அத்தான் பூ மாமா தான் வையன்னு சொல்லுது, அதனால தான் வைக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. மினிக்கு கடி அம்மா இப்பவே ஒரு புருஷனை எப்படி கையில போடுறதுன்னு கத்துக்கிட்டு தானே இருக்க. அவனுக்கு பிடிக்கும் பூ வைக்கிறாளாம். அத்தான் நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். இப்ப தண்ணியில என்ன பண்றது? நைட்டு பூரா தண்ணி குடிக்காம கிடப்பியா? அத்தான் அரை குடம் தண்ணி கிடைச்சது. இருக்கட்டும், அரை குடம் தண்ணி இருக்கட்டும், எடுத்தாந்து உள்ள வைக்கிற. ஒரு சொம்பு தண்ணி மொண்டு குடிச்ச அப்புறம் என்ன நீ பொல்லாதவளா பார்த்துப்ப. அந்த தண்ணியை நான் என் குடும்பத்துல என் புள்ள புருஷன் மட்டும்தான் குடிப்போம், புரியுதா? இதுக்கு நடுவுல நீ வந்து அதுல ஒரு சொம்பு தண்ணி மொண்ட அவ்வளவுதான் பத்துக்க. இல்லத்த நான் தண்ணி குடிக்க மாட்டேன். சொல்ற வார்த்தைய காப்பாத்தனா நல்லா இருக்கும்னா. அத்தை வேலைலாம் முடிச்சுட்டேன், விளக்கு மட்டும் போட்டு விட்ட கோயிலுக்கு போய். ஆமா என்ன உங்க அப்பா காசுலயா வாங்குற சொல்லு பாக்கும். இல்ல தண்ணி ஊத்துனாதான் விளக்கு எரியுதா? வீண் வேலை பார்த்துக்கிட்டு நிக்கிறா. வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலும் என்ன தீருதுன்னு நினைக்கிறேன் ஆளு நானு. இவ போய் கோயிலுக்கு தான தர்மம் செஞ்சு விளக்கு ஏற்றிட்டு வராலாம். அத்த ஒரே ஒரு விளக்கத்தை. எம்மா நான் தான் அவளை விளக்கு போட சொல்லிருக்கேன். எங்க 2 பேர் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவளை நான் தான் விளக்கு போட சொல்லிருக்கேன். ஐயோ என் பிள்ளை எப்படி மாத்திட்டால. நீ ஃபர்ஸ்ட் கடைக்கு போறேன்னு போயிட்டு வா. இங்க பாருடா, ரொம்ப தான் இடம் கொடுக்குற பாத்துக்க. வாமா கடைக்கு போயிட்டு வா, அவ வந்து அதுக்குள்ள. பித்தக்காரியா இருப்பாளுவ போல. கல்யாணம் பண்ணிட்டா இவளை அடக்கி தான் வைக்கணும், அதுக்கு முன்னாடியும் அடக்கி தான் வைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோயா இவன் அவன் சண்டியர் வேலையை காமிச்சு நம்மள விட்டு தோத்திடுவான். தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு தன்வி, ஏதோ உன் மன குமுறலா இல்ல உன் மன சந்தோஷமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சாமி கும்பிட போற அந்த ஒரு விஷயத்த நான் மதிக்கிறேன். ஆனா மத்தபடி இந்த மாமன் உனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இல்ல மாமா, கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தாலே போதும். ஏதோ ஒண்ணு, கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வரணும். இப்ப அம்மா கிட்ட சொன்ன பத்தியா, கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவ வந்துருவான்னு சொல்லிட்டு, அதனால போன வாக்குல திரும்பி வரணும். நின்று கதை பேசுறது இல்ல யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசுறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. இல்ல மாமா நான் பேச மாட்டேன். சரி சாயந்தரம் ஜோசியர் வந்தாரு, கல்யாணத்துக்கு 3 தேதி குறிச்சு கொடுத்துருக்காரு. உன் பரிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தேதி வருதுன்னு பார்த்து அந்த தேதியில வச்சிருவோம்னா என்ன உண்மனே இருக்க. கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே?
இல்ல எங்க அம்மா சொன்ன மாதிரி படிக்க வச்சது தப்புன்னு எனக்கு புரிய வச்சிருவியா? இல்லை மாமா, எனக்கு சம்மதம் தான். அந்த முடிவு தெளிவா இருக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடும்போது கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னு சேர்த்து வேண்டிக்கிட்டு வா. பார்க்குறேன், லேட்டாக வந்துட்டேனா? நீ ஏன் திட்ட போறியா? எல்லாரும் திட்டுறாங்க, வாங்கிக்கிறேன் தானே. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கிற நீ திட்டினா நான் வாங்க மாட்டேனா? திட்டிக்கண்ணா, திட்டிட்டு நான் லேட்டாக வந்ததுக்கு அப்படியே மன்னிச்சிடுறேன். அப்புறம் எக்ஸாம் நல்லா எழுதணும் தெரியுமா? ரிசல்ட்டும் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். அதே மாதிரி இன்னும் இருக்கிற 4 பரீட்சையும் நான் நல்லபடியாக எழுதணும்னா. ஏண்டி நீ வீட்டில் தானே இருக்க போற, சாமான் தானே தேய்க்க போற, அதுக்கேண்டி படித்து பட்டதாரி ஆவற அப்படின்னு நீ கேட்கலாம். என்ன பண்ணுறது, என் விதி அதான் ஆயிடுச்சுதான். அதை நான் குறை சொல்லலை. எதிர்த்து போராடுறதுக்கோ எதிர்த்து நிற்கிறதுக்கோ மனசில் தெம்பு இல்லை. இதோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணமா தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க, தைரியம் இல்லை உனக்கு, உனக்கு பேச தெரியல, நீ கிளி மாதிரி இருக்க, உன்னை பிடிச்சி குரங்கு கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் தோணலை. ஊரே அவரை ரவுடினும் சண்டியர்னு சொல்லுது. ஆனால் இது வரைக்கும் அவர் என் மேலே ஒரு துளி கோபத்தை காட்டினதில்லை. எல்லாரும் என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் எனக்கு தெரியாமலே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. கடவுளே, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் மாமாவை பிடிச்சிருக்கு. ஊரு 1000 சொல்லட்டும், ஆனால் என் மாமா எனக்காக மாறுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த முரட்டுத்தனம் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடு. அவரை நல்ல மனுஷனா எனக்கு தந்துரு. மற்றபடி இந்த வாழ்க்கை எனக்கு போதும். நான் முழு மனசோட அவரை ஏற்றுக்கிறேன். உன் மாமனுக்கு என்ன குணம் இருக்குன்னு கேட்குறியா? இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த வீட்டில் நான் இருக்கேன். ஏன் நான் வயசுக்கு வந்து இவ்வளோ பெரிய பொண்ணு ஆளாகி நிற்கிறேன். இது வரைக்கும் எங்கள் அத்தை என்னை எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கு. மாமா பார்த்துக்கிட்டு கம்மன் இருக்கும், ஒரு சில நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் என்னை இது வரைக்கும் தப்பான பார்வை பார்த்ததில்ல. என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையும் விட்டதில்ல. வரப்போகிற புருஷனுக்கு ஒரே ஒரு குணம் மட்டும் வசதியாக இருக்கணும்னு பொண்ணு ஆசைப்படுவா. தான் கட்டிக்க போகிற புருஷன் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்துடக்கூடாது, தன்னை மட்டும்தான் ஏறெடுத்து பார்க்கணும்னு நினைப்பா. என் மாமனுக்கு அந்த குணம் இருக்கு. கட்டிக்க போறேன்னா அந்த வீட்டில் இருந்து கூட என்னை தப்பா ஒரு பார்வை பார்த்ததில்ல, ஏறெடுத்து நின்னதில்ல. இந்த ஒரு குணமே போதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் என் மாமனோட மொத்தத்தனத்தை மட்டும் மாற்றி கொடுத்துரு. சரி, பேசணும், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் போயிட்டு வரட்டா? ஆத்து பத்திரமா இரு, தூங்கு நல்லபடியா. நான் காலையில் வந்து பார்க்குறேன் உன்னை. இவ என் மேல கோவமா இருக்கா, என்னை பத்தி தான் கம்ப்ளைண்ட் சொல்ல வருவான்னு நம்ப வந்து நின்னா, இவன் என்னடா நான் சாமி கிட்ட வந்து இவங்க மாமன் குணத்தை மாத்தி கொடு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதோ ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கா. இல்ல லூசா, இல்ல இவ லூஸ் மாதிரி நடிக்கிறாளா? ஒரு வார்த்தை கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு சாமி கிட்டயாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா அந்த சாமி கிட்ட போய் வரப்போற என் புருஷனை இப்படி மாத்தி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஆக மொத்தத்துல அந்த சண்டியரை புருஷனை ஏத்துக்கிறாளா இவ? உங்களுக்கு ஏன் இப்போ கோவம் வருது? மாறா, அவ லைஃப் எப்படி போனா உனக்கு என்னடா? மாமா எனக்காக பேசுவாரு, மாமா எனக்காக எல்லாம் பண்ணுவாருன்னு அவ்வளோ நம்பிக்கை உனக்கு. இவ்வளோ கொடுமை பண்ணும்போதே உனக்கு இவ்வளோ திமிர் பேச்சு. இந்த சண்டியருக்காக வாழ்க்கையே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டா இவன பைத்தியமா? இவ்வளோ நேரம் நான் இந்த கட்டாய கல்யாணத்தை சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு தடுத்துடலான்னு பார்த்தா, ஆனா இவ இப்ப என்ன கேட்கிறா சாமி கிட்ட? என்ன நம்பி என் மாமா இருக்காரு, எனக்காக என் மாமா இருக்காரு, அவரை விட்டு நான் ஏன் வேலைக்கு நிக்கணும், அவர் கூட என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்ல பேசுறா. அட கடவுளே, இவளை நம்பிலாம் எவனாவது கல்யாணத்தை நிறுத்த போனா அவன் கழுத்தை எடுத்துருவா போலயே. சரி, இவ்வளவு நாள் லெட்டர் படிச்ச கடமைக்கு கல்யாணத்தை நிறுத்தி விட்டு போவோன்னு பார்த்தா இவ கல்யாணத்துக்கு ரெடியா தானே இருக்கா. இந்த கல்யாணத்தை நம்ம என்ன கன்றாவிக்கு நிறுத்தணும்? இருந்தாலும் மாறா, டேய் யோசிக்காத யோசிக்காத யோசிக்காத, இவெல்லாம் ஒரு ஆளாடா. நம்ம கிளம்புவோம் பைத்தியக்காரி. நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சண்டியர் மாதிரி 4 பிள்ளைய பெற்று வளப்பா. நம்ம இந்த ஊர்ல இருந்து பார்க்க தானே போறோம். இல்ல 2 பிள்ளை அந்த சண்டியர் மாதிரி பெத்துப்பா, 2 பிள்ளை இந்த அம்மாஞ்சி மாதிரி பெத்துப்பா. 4 பிள்ளைய பெத்து கண்டிப்பா வளர்க்க தான் போறா. வரும். இதுல பத்திலாம் உனக்கு இருக்குடா, இந்த டாபிக் பத்திலாம் ஏன் யோசிக்கிறேன்? நம்ம கிளம்பலாம். வேணாம், நம்ம ஏன் கிளம்பணும்? ஏன் நிப்போம்? எப்ப பார்த்தாலும் அவன் வரும்போது நம்ம ஏன் மறைஞ்சு ஓடணும்? எங்க அவன் நம்மள கிராஸ் பண்ணி போட்டோம் மாறா, அப்படியே நிக்கிறேன். அவளை ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாதுண்ணா. நிப்போமா? நிப்போம், நம்மளுக்கு தைரியம் இருக்குண்ணா. வரோம். என்னடா சொல்றா? உண்மையவா? என்ன இவர் நிக்கிறாரு? டேய் அங்கே இருடா, 5 நிமிஷத்துல நான் இப்போ வந்துருவேன்.
நான் நியூஸ் கன்ஃபார்ம் தானே? இந்த வயசான பாட்டி எல்லாமாடா பேய் பிடிக்குது. பேய் பிடிச்சிருச்சா? ஏடே என்ன சொல்ற? புரியல. மங்கம்மா பாட்டி மல்லிகை பூ வச்சுட்டு போனதுல மயங்கி பேய் கூட வந்துருச்சா? ஆத்தாடியோ. ஏலே மங்கம்மா பாட்டி கோயிலுக்கு தானடா போவோம் சாயந்தரம் விளக்கு போறதுக்கு. அதுக்கு எப்படா பேய் பிடிச்சது? கோயிலுக்கு போயிட்டு வந்தா சாமி கூட வரும் தானே சொல்லுவாங்க. ஓஹோ சரி சரி. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு கோயில் வாசல தாண்டுற வரைக்கும் தான் அந்த பவர் இருக்குமா? ஓ மல்லிகை பூ வச்சிருந்ததுனால பேய் அப்படியே வந்திருக்கு அப்படிதானே சொல்ல வர? ஐயோ நம்ம வேற மல்லிகை பூ வச்சிருக்கோம், வீட்டுக்கு போகணும். அப்ப இந்த கோயில் அந்த இலை தாண்டனா அப்ப பேய் வருமா? இலே மங்கம்மா பாட்டி நல்ல வயசான ஆளுடா. அவங்க ரவோண்டு கொண்டையில மல்லிகை பூ வச்சுட்டு போனதுக்கு பேய் விட மாட்டேங்குதா, போக மாட்டேங்குதா? ஆமா மங்கம்மா பாட்டி ரவுண்டு தான் கொண்டையில பூ வைக்கும். அந்த பூக்கேவா பேய் வந்துருச்சு? சரி சரி அந்த ரவ பூக்கே பேய் வந்துச்சு அப்படின்னா சில பேர்லாம் சரசரமா மல்லிகை பூ வச்சிருக்காங்க. அப்ப அந்த வாசனைக்கெல்லாம் ஒரு 2-3 பேய் வருமா மச்சான் பின்னாடியே? மாமனுக்கு பிடிக்கும் மல்லிகை பூ வைக்கிறாளாம். மல்லிகை பூவு இன்னையோட அவன் மல்லிகை பூக்கு முடிவு கட்டுறான்னா சரி மச்சான். அப்ப 1 முழம் மல்லிகை பூக்கு 1 பேய், 2 முழம் மல்லிகை பூக்கு 2 பேய், அதுவே நீட்டா இருந்துச்சு அப்படின்னா 3 பேய். அவ்வளவுதானே மச்சான் கணக்கு? ஆத்தாடியோ. சரி மச்சான் நீ வை, ஸ்மார்ட்ல இரு, கிளம்பிடாத. எனக்கு கூட பார்க்கணும்னு ஆசை, வந்து பாக்குறேன் மங்கம்மா பாட்டிய எந்த மயில்சாமி பிடிச்சாருன்னு. இவர் நிக்கும் போதே கிராஸ் பண்ணி போயிடுவோம். பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரும்பொழுது தூரத்துல ஒரு நாய் ஊன் கத்துச்சா. நாய் கத்துது. 2 முழம் மல்லிகை பூவை கணக்கு எடுத்துருக்குமா? சரி சரி மச்சான் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர சவுண்ட் கேக்குமா? இப்ப நகரலாமா வேணாமா? நகர்ந்தா திரும்பி சவுண்ட் கேக்குமா? எவ்வளவு தைரியம் இவளுக்கு. ரொம்ப ஸ்பீடா நகரும் போது ரொம்ப வேகமா கேட்டுச்சா, அப்பதான் வந்து போய் பிடிச்சிருச்சா. ஐயோ புள்ளியரப்பா புள்ளியரப்பா புள்ளியரப்பா. ஐயோ மச்சான் இந்த சைடு வேற அந்த எஃபெக்ட் தான் சவுண்ட் கேக்குது. அப்ப ஒருவேளை அப்படியே இந்த பக்கம் 2 பேய் வந்திருக்குமா? ஐயோ வந்துருச்சு போலயே. ஐயோ அங்க எது தெரியுதுடா. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். சவுண்ட் கேக்குது. அதெல்லாம் எதுவும் இல்ல, இங்க பாருண்ணா. என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை உன்னை பேய் போயிடுச்சா? பேயும் பிசா சொல்ல வீட்டுட்டு வீட்டுக்கு போடி. அப்புறம் சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் எல்லாம் நைட் டைம்ல கேட்கதான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? பயமா இருந்துச்சுல, அதுக்குன்னு இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிப்பியா? கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறேனா? கண்ணவுல இருந்தா தெரியாதுதான், புரியுதா? ஒழுங்கா கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. இந்த ஆளு பைக்க தொட்டாலே கத்துவாரு. ஐயோ இந்த ஆளு கட்டி பிடிச்சிட்டா நிக்கிறோம். தன்வி செத்த. தெரியாம தான் பண்ணிட்டேன், சாரி. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காண